பொதுவா ஆலமரம் என்று சொல்லி சொன்னால் விழுதுகள் காணப்படும். ஆனா இந்த ஆலமரம் வந்து பெரிய ஆலமரம் தான், ஆனா விழுதுகள் எதுவுமே இல்லை. அப்ப இதுவும் ஒரு தனிச்சிறப்பாக காணப்படுகிறது. கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தில் வைத்தே கை தொழுவோம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை நந்தி மகன் தனை போற்றிடுவோம். 1942ஆம் ஆண்டளவில் இந்த ஆலயத்துக்கு ஒரு பரிபாலன சபை அமைக்கப்பட்டு ஒரு ஆலயத்தை நிர்வகிக்கின்ற அல்லது பரிபாலிக்கின்ற ஒரு முறை தோற்றம் பெறுகிறது. உயர்வினை துடைத்திடும் தும்பிக்கை நாதனை நம்பிக்கையுடனே போற்றிடுவோம். தரிசனம் தெரியுதே நம் தீமையாவுமே விலகுதே. பிள்ளையார் பட்டியில் பேரருள் புரிந்திடும் கற்பகநாதனை போற்றிடுவோம். நேர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு தீப தரிசனம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. அந்த வகையிலே பாத்தீங்கன்னு சொல்லிச்சோனால் இன்றைய தினம் நான் யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கிக் கொண்டிருக்கின்ற, குறிப்பாக அல்வாய் பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கிக் கொண்டிருக்கின்ற ஆரடி சாமணந்தரை விநாயக பெருமானினுடைய திருத்தலத்திற்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். இந்த ஆலயத்தினுடைய தல வரலாறுகள், சிறப்புகள், மகிமைகள் சார்ந்த விடயங்களை தான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு நாங்கள் தர காத்திருக்கின்றோம். எனவே தொடர்ந்து இணைந்திருக்கிறோம். சமய சீலர்களையும் பல கல்விமான்களையும் பண்பானவர்களையும் ஒழுக்க சீலர்களையும் செல்வந்தர்களையும் ஆதியிலே இருந்து தன்னகத்தே கொண்ட கிராமம்தான் யாழ் மாவட்டத்தில் அமைந்துள்ள அல்வாய் என்னும் அழகிய கிராமமாகும். இந்த அல்வாய் மேற்கே என்னும் கிராமத்தின் மத்தியில் தமிழர்களின் பண்பாட்டை எடுத்தியம்பும் வகையில் அமைந்திருக்கும் ஆலயமே அல்வாய் ஆலடி சாமணந்தரை பிள்ளையார் ஆலயமாகும். இந்த ஆலயமானது கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த ஒரு ஆலயமாக இந்த அல்வாய் பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கி கொண்டிருக்கிறது. என்னன்னு சொல்லி சொன்னால், இப்பொழுது இந்த ஆலயம் அமைந்திருக்கின்ற வளாகம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பசுமை நிறைந்த ஒரு சோலைகளாகத்தான் காணப்பட்டிருக்கிறது. என்னென்னா மரங்கள் நிறைந்து காணப்பட்டிருக்கிறது. ஆலமரம், அரசமரம் என்று சொல்லி நிறைய மரங்களால ஒரு நிறைந்த ஒரு சோலையாக இந்த இடம் அமைந்து காணப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த காலத்துல வந்து கிராமிய வழிபாடுதான் சிறப்புற்று காணப்பட்டிருந்தது. அப்ப இந்த பகுதியில இருந்த மக்கள் ஆலமரத்துக்கு கீழே ஒரு கல்லொன்றை பிரதிஷ்டை செய்து பிள்ளையாராக உருவகித்து வழிபாடுகளை நிகழ்த்தி வந்தார்கள். அந்த காலத்துல அன்னமார் வழிபாடும் சிறப்புற்று காணப்பட்டது. அப்ப அதற்கு பிற்பாடு காலம் செல்ல 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 ஆலயம் படிப்படியாக வளர்ச்சி அடைந்து இன்றைக்கு இந்த அல்வாய் பகுதியிலே ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பிள்ளையார் ஆலயமாக அமைந்து காணப்படுகிறது. பல நூற்றாண்டுகள் பழமை பெற்று விளங்கும் இந்த ஆலயமானது ஆரம்ப காலத்தில் கிராமிய வழிபாட்டு முறையாகவே அமைந்து காணப்பட்டுள்ளது. இப்பொழுது இந்த ஆலயம் அமைந்திருக்கின்ற இந்த வளாகமானது ஆரம்ப காலங்களில் பல மரங்கள் கூடி மரச்சோலைகளாகவும் பசுமை நிறைந்த இடமாகவும் காணப்பட்டுள்ளது. அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் ஆலமரத்திற்கு கீழே ஒரு கல்லொன்றை பிரதிஷ்டை செய்து பிள்ளையாராக நினைத்து வழிபாடுகளை நிகழ்த்தி வந்தார்கள். அதற்கு பின்பு சிறிய குடில் ஒன்றை அமைத்து பிள்ளையாரை பிரதிஷ்டை செய்து பூஜை வழிபாடுகளை நிகழ்த்தி வந்தார்கள். பின்பு காலம் செல்ல செல்ல ஆலயம் படிப்படியாக வளர்ச்சியடைந்து இன்று அல்வாய் பதியிலே ஆலடி சாமணந்தரை பிள்ளையார் ஆலயமாக தோற்றம் பெற்று காணப்படுகிறது. ஆலயத்தினுடைய வரலாற்று போக்கிலே நாங்கள் நோக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய ஆலயம் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமை வாய்ந்த ஆலயமாக இருந்தது. இந்த கிராமத்திலே வாழ்ந்த மக்கள் ஒரு கூட்டுறவு வாழ்வை, ஒற்றுமையான வாழ்வை மேற்கொண்டவர்கள். அன்றைய காலத்துக்கு ஏற்ப இயற்கையை தெய்வமாக வழிபடுகின்ற அந்த நோக்கிற்கு அமைவாக மரங்களுக்கு கீழே
கற்களையோ அல்லது சூலங்களையோ அமைத்து தங்களுடைய வழிபாட்டு முறையை மேற்கொண்டார்கள். காலப்போக்கிலே ஒவ்வொரு விருத்திகள் ஏற்படுகின்ற வேளையிலே இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சியும் இந்த மக்களுடைய வளர்ச்சியோடு சேர்ந்ததாக அமைந்து வந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. ஆரம்ப காலத்திலே இந்த இடம் சாமணந்தரை என்று அழைக்கப்படுகின்றது. சாமளம் என்பது பசுமையை குறிக்கின்ற சொல். இந்த பிரதேசம் ஆல், வேம்பு, ஒதி, பூவரிசி என்ப நிறைய மரங்கள் நின்ற ஒரு பசுமையான பிரதேசமாக இருந்தது. இந்த பிரதேசத்திலே எங்களுடைய மக்கள் அதிலே இருந்த ஒரு மரத்தின் கீழே அன்னமார், குலதெய்வமாக விளங்கிய அன்னமாரையும் காளியையும் பனிக்கரையும் சேர்த்து வழிபட்டு வந்த ஒரு மரபு காணப்பட்டது. பின்னாளிலே அதிலே எங்களுடைய மக்கள் மிருக பலியை செய்து வேள்வி முறையிலே இந்த ஆலயத்தை வழிபட்டு வந்தவர்கள். காலப்போக்கிலே சமூகத்திலே ஏற்படுகின்ற மாற்றங்களும் கருத்தியல் முன்னேற்றங்களும் ஏற்படுகின்ற வேளையில் மிருகபலி தவிர்க்கப்பட்டு அது பொங்கல் வேள்வியாக பரிணாமம் பெற்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஆலயத்தினுடைய வரலாற்றை பொறுத்தவரையில் இந்த ஆலய மக்கள் தங்களுக்கான ஒரு ஆலயத்தை அமைத்து வழிபட்டு வருகின்ற காலத்தில் 1942ஆம் ஆண்டளவில் இந்த ஆலயத்துக்கு ஒரு பரிபாலன சபை அமைக்கப்பட்டு ஒரு ஆலயத்தை நிர்வகிக்கின்ற அல்லது பரிபாலிக்கின்ற ஒரு முறை தோற்றம் பெறுகிறது. இந்த பரிபாலன சபை அமைக்கப்பட்ட பொழுது இந்த பரிபாலன சபைக்குரிய முதலாவது தலைவராக திரு சங்கரன் பழனி அவர்கள் தலைவராகவும், செயலாளராக திரு காத்தார் சுந்தரம் அவர்களும், பொருளாளராக திரு கந்தர் பொன்னையா அவர்களும் இந்த முதலாவது பரிபாலன சபையிலே இடம் பிடித்து கொண்டவர். இவர்களுடைய இந்த அர்ப்பணிப்பான சேவைகளின் வழியாக இந்த ஆலயத்தினுடைய படிப்படியான வளர்ச்சிகள் கல்லாலே அமைக்கப்பட்டு பின்னர் வழிபாடுகளாக பெரிய ஆலயமாக பரிணமித்திருக்கிறதை நாங்கள் காணுகின்றோம். இந்த வளர்ச்சி போக்கிலே 47ஆம் ஆண்டளவில் இந்த ஆலயத்திற்கு இதுவரை பொம்மை உருவங்களை வைத்து வழிபட்டு வந்தவர்கள் கருங்கல்லாலான பிள்ளையார் விக்கிரகத்தை மூலஸ்தானத்திலே வைத்து வழிபாடு இயற்றியதை காணக்கூடியதாக. கருத்தினில் வைத்தே கை தொழுவோம். கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தில் வைத்தே கை தொழுவோம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை நந்தி மகன் தனை போற்றிடுவோம். சடிநாதனை போற்றிடுவோம். ஏறக்கம்பு மாலைகள் வீரத்துடன் ஏற்றிடும் வரசித்திநாதனை போற்றிடுவோம். கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தினில் வைத்தே. இந்த ஆலயத்திலே பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தினமும் 2 கால பூஜை வழிபாடுகள் சிறப்பு நடைபெற்று வருகிறது. இந்த ஆலயத்தினுடைய திருவிழா காலத்தை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் சித்ரா பௌர்ணமி தினத்திலே தீர்த்த உற்சவமாக கொண்டு 10 தினங்கள் திருவிழா இங்கே வெகு விமர்சையான முறையிலே அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. அது மாத்திரம் இல்லாமல் உங்களுக்கு தெரியும் பிள்ளையார் ஆலயம் என்று சொல்லி சொன்னால் பிள்ளையார் பெருங்கதை விரதம், அதாவது இந்த பிள்ளையார் பெருங்கதை விரதம் இந்த 21 நாட்களுமே எம்பெருமானினுடைய திருத்தலத்திலேயே சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது. அதைவிட மாதம் தோறும் வருகின்ற சதுர்த்தி போன்ற அனைத்து தினங்களும் குறிப்பாக நவராத்திரி, திருவம்பாவை, வரலட்சுமி விரதம் போன்ற அனைத்து விசேஷ தினங்களுமே இங்கு சிறப்பான முறையிலே அனுஷ்டிக்கப்படுகிறது. இருந்து வேண்டும் அடியவர்களுக்கெல்லாம் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் எம்பெருமானுக்கு தினமும் 2 கால பூஜை வழிபாடுகள் சிறப்புற இடம்பெற்று வருகிறது. வெள்ளிக்கிழமைகள் தோறும் இங்கு விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெறுகிறது. அதைவிட விநாயக பெருமானுக்கு மிக உகந்த நாள் பிள்ளையார் பெருங்கதை விரதமாகும். அதுவும் அந்த 21 நாட்கள் இந்த பெருங்கதை விரதம் அனுஷ்டிக்கப்படும். இந்த 21 நாட்களும்
எம்பெருமானினுடைய திருத்தலத்திலே சிறப்பு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று வருகிறது. மேலும் ஒவ்வொரு மாதமும் சதுர்த்தி வரும். அந்த சதுர்த்தி நாட்களிலும் அருகம்புல் மாலையும் வெள்ளருக்கு மாலையும் சார்த்தி வழிபடுவது மிகவும் விசேஷம் என்று சொல்வார்கள். அந்த வகையில் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற சதுர்த்தி நாட்களிலும் இந்த ஆலயத்திலே சிறப்பு பூஜை வழிபாடுகள் இடம்பெறுவதை அவதானிக்க முடிகிறது. இந்த ஆலடியான் என்ற பெயர் வர காரணம் எமது மூதாதையர் இங்கே பெருவிருட்சமாகிய ஆலமரத்தின் கீழே இந்த வழிபாட்டினை ஆரம்பித்ததன் காரணமாக எமது ஆலயம் இன்று வரை கூட ஆலடியான் என்றே அழைக்கப்படுகின்றது. இந்த ஆலயத்திலே நித்திய நைமித்திய பூசைகள் மகோத்சவம் என்பன வருடந்தோறும் சிறப்பாகவே நடைபெற்று வருகின்றன. எமது ஆலயத்திலே தைப்பொங்கல், மகா சிவராத்திரி, அதேபோல சித்திரை பௌர்ணமியை பட்சமாக கொண்ட மகோத்சவம், அன்னமார் பொங்கல், நவராத்திரி பூசைகள், சகல மாத தின சதுர்த்திகள் மற்றும் இதர பூசைகளும் சிறப்பாகவே நடைபெற்று வருகின்றன. அதேபோல திருவம்பா பூசையும் அந்த திருவம்பா பூசையிலே இறுதி நாட்கள் எமது ஊர் அடியவர்களின் சகல வீடுகளுக்கும் எம்பெருமான் எழுந்தருளுவது ஒரு வரலாற்று சிறப்பாக இருக்கின்றது. எமது ஆலயத்திலே அற்புதங்களாக கூறுவதானால் எமது ஆலயத்தின் அமைவிடம் மூர்த்தி, தலம், தீர்த்தம், அதே போல அனைவரும் உறங்குகின்ற ஒரு மயானம் என்பவற்றை சிறப்பாக கொண்டிருக்கின்றது. இந்த வடமராட்சிக்கே சிறப்பான அம்சம் என்னவென்றால், நான் நினைக்கின்றேன் உலக வங்கி, ஆசிய விருத்தி வங்கி மற்றும் தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை ஆகியோர் ஒரு 2010ஆம் ஆண்டு அளவிலே ஒரு ஆய்வினை செய்து கொண்டார்கள் நீர்வளம் சம்பந்தமாக. இந்த வடமராட்சி பகுதியில் உள்ள சகல ஆலயங்களின் குடிநீர் நன்னீராக காணப்படுகின்றது. ஆனால் அந்த அயலில் உள்ள நீர் உபத்தன்மையாக காணப்படுகின்றமையால் சகல மக்களும் எங்களது ஆலயம் உட்பட சகல இந்து ஆலயங்களுக்கும் மக்கள் குடிநீரை பெற்றுக்கொள்வது ஒரு சிறப்பம்சமாக காணப்படுகின்றது. கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தில் வைத்தே கை தொழுவோம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை நந்தி மகன் தனை போற்றிடுவோம். கருத்தினில் வைத்தே கை தொழுவோம். கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தில் வைத்தே கை தொழுவோம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை நந்தி மகன் தனை போற்றிடுவோம். இந்த பிள்ளையார் ஆலயமானது பல சிறப்புகளை தன்னகத்தை கொண்ட ஒரு ஆலயமாக அமைந்து காணப்படுகிறது. என்னென்றா இந்த அல்வாய் பகுதியிலே 200 ஆண்டுகளுக்கு மேல் ஒரு மிகவும் பழமை வாய்ந்த ஒரு ஆலயமாக அமைந்து காணப்படுவதும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கிறது. அதைவிட இந்த ஆலயத்தை பொறுத்தவரையில் இங்கே வீட்டிருக்கின்ற பிள்ளையாரை ஆலடி பிள்ளையார் என்று சொல்லி மிக செல்லமாக இந்த ஒரு மக்கள் அழைத்து வருகின்றார்கள். என்று சொல்லி சொன்னால் ஆலமரத்துக்கு கீழே தான் பிள்ளையார் ஆரம்பத்தில் தோன்றி இருக்கிறார். அப்ப இதனால ஆலடி பிள்ளையார் என்று அழைத்து வருகின்றார்கள். இதனுடைய தலைவிருட்சத்தை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆலமரமாகத்தான் காணப்படுகிறது. அப்ப அந்த ஆலமரமும் 200 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த ஒரு ஆலமரமாகத்தான் காணப்படுகிறது. அதன் சிறப்பு என்று சொல்லி சொன்னால் பொதுவா ஆலமரம் என்று சொல்லி சொன்னால் விழுதுகள் காணப்படும். ஆனா இந்த ஆலமரம் பெரிய ஆலமரம் தான், ஆனா விழுதுகள் எதுவுமே இல்லை. அப்ப இதுவும் ஒரு தனிச்சிறப்பாக காணப்படுகிறது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் இந்த குறிப்பாக இந்த அல்வாய் பகுதியிலே பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த பகுதியில ஒவ்வொரு வீட்டிலேயும் ஒவ்வொரு அரசாங்க தொழில் செய்பவர்கள் காணப்படுகின்றார்கள். அரசாங்க தொழில் இல்லாதவர்கள் என்று யாருமே இல்லை.
அப்ப எம்பெருமானை பிள்ளையாரைத்தான் அவர்கள் குலதெய்வமாக வைத்து வழிபடுகின்றார்கள். அப்ப பிள்ளையாரினுடைய அருளால ஒவ்வொரு வீட்டிலையும் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அரசாங்க தொழில் செய்பவர்கள் இருப்பதும் இங்கே வீட்டிருக்கின்ற பிள்ளையாரனுடைய அருள் என்றுதான் சொல்லி சொல்லலாம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த பகுதியிலே இருக்கின்ற அடியவர்களும் பெருமானை நாடி வந்து தங்களுடைய பிரார்த்தனைகளை வைப்பார்கள். தங்களுடைய பிரார்த்தனைகள் அத்தனை நிறைவேறியதும் 108 மோதகம் 1008 மோதகம் என்று சொல்லி பொங்கல் வழிபாடுகள் எல்லாம் செய்து வழிபட்டு போவதை காணக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் ஒரு சிறப்பான விடயம், வேள்வியிலேயே ஒரு பேர் போன ஒரு ஆலயமாக காணப்பட்டது. அந்த காலத்துல வேள்விகள் நடைபெற்று வந்தது. முதல் ஆரம்பத்திலேயே மிருகங்களை அந்த பலியிட்டு வேள்விகள் நடைபெற்று வந்தது. அதற்கு பிற்பாடு இப்பொழுது அது இல்லாமல் பொங்கல் வழிபாடுகள்ல இந்த வேள்விகள் சிறப்புற நடைபெற்று வருகிறது. தொன்மை வாய்ந்து வரலாற்று பிரசித்தி பெற்று விளங்கும் இந்த விநாயக பெருமானினுடைய திருத்தலமானது பல அற்புதங்கள் நிறைந்த திருத்தலமாக அமைந்து காணப்படுகிறது. 200 ஆண்டுகளுக்கு மேல் மிகவும் பழமை வாய்ந்த ஆலயமாக காணப்படுகிறது. அத்துடன் இவ்வாலயத்தைச் சேர்ந்த ஊரவர்கள் சிறந்த கல்விமான்களாகவும் விளங்கி வருவதோடு ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தது ஒருவராக இருந்தாலும் அரசாங்க பணிபுரிபவராகவே காணப்படுவதும் எம்பெருமானினுடைய சித்தம் என்றே சொல்லலாம். மேலும் இவ்வாலயத்திற்கு பல நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள். வருகை தந்து பல்வேறு நேர்த்திகளை வைத்துச் செல்வார்கள். அத்தனை நேர்த்திகள் நிறைவேறியதும் 1000 மோதகம் செய்து எம்பெருமானுக்கு படைத்து வழிபடுவார்கள். தினமும் காலை 5 மணிக்கு நடை திறக்கப்பட்டு ஆலய மணி ஒலிக்கப்பட்டு காலை 10 மணி வரை நடை திறந்திருக்கும். அதே போல மாலை 4 மணிக்கு மீண்டும் நடை திறக்கப்பட்டு இரவு 8 மணிக்கு நடை சாத்தம் நிகழ்வு பாரம்பரியமாக தொன்று தொட்டு அன்று தொடக்கம் இன்று வரை நடைபெற்று வருகின்றது. அதே போல தினப்பூசைகளை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு நாளும் காலை 10 மணிக்கு காலை பூசைகளும் மாலை பூசைகள், வெள்ளிக்கிழமை தினமும் மாலை 6 மணிக்கும் ஏனைய தினங்களிலே மாலை 5 மணிக்கும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. விசேட தினங்களிலே அடியவர்களால் சில நேர்த்திக் கடன்களின் பொறுத்து விசேட பூசைகளும் வழிபாடுகளும் சிறப்பாக இடம்பெற்று வருகின்றன. அதே போல இன்னொரு சிறப்பையும் சொல்ல வேண்டும். எமது ஆலய இந்திளைஞர் மன்றம் தற்பொழுது இந்த சமூக ஊடகங்கள், தொலைக்காட்சி நிகழ்வுகள் என்பவற்றின் சமூகத்தை சீரழிக்கின்ற பொழுதும் எமது ஆலய இந்து இளைஞர்கள் வருடந்தோறும் உற்சவ காலத்திலே எமது அறநிலை பாடசாலை மாணவர்களுக்கு சமய போட்டிகள், கோலம் போட்டிகள், மாலை கட்டும் போட்டிகள் மற்றும் சமய சொற்பொழிவுகள் என்பவற்றை நிகழ்த்தி மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி வருகின்றமை ஒரு சிறப்பம்சமாகும். அதாவது இளம் சமுதாயம் எத்திசையில் போனாலும் நாங்கள் இந்த பாரம்பரியங்களையும் பண்பாடுகளையும் ஒருபோதும் தவற விடமாட்டோம், இழுத்து நாங்கள் பிடித்து வைத்திருப்போம் என்று இந்த இளைஞர்களின் சிறப்பாக செய்கின்றமை சிறப்பம்சமாகும். அதே போல இந்த அறிகுவரும் கலைகளாகிய புராண இசை நாடகங்கள் போன்றவற்றை வருடந்தோறும் ஒவ்வொரு சிவராத்திரி தினத்தன்றும் எமது ஒரு அடியவர்கள் நிகழ்த்தி வருகின்றமை சிறப்பம்சமாகும். இவ்வாறு தன்னை நாடி வரும் அடியவர்களுக்கு இகபர சுகங்கள் அனைத்தையும் அளிப்பார் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. அல்வாய் மேற்கு பகுதியில் அழியாத ஒரு பெரும்பொக்கிசமாக அருளாட்சி நடாத்திக் கொண்டிருக்கும் இந்த விநாயக பெருமானினுடைய திருத்தலத்தை நாடி வரும் அடியவர்களுக்கு இகபர சுகங்கள் அனைத்தையும் விநாயக பெருமான் அளிப்பார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. உறவுகளாக நீங்கள் இன்றைய தினம் பார்த்திருப்பீங்கள். யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கிக் கொண்டிருக்கின்ற அல்வாய் குறிப்பாக சாமணந்தரை பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த பிள்ளையார் ஆலயத்தை இப்பொழுது பார்த்த வண்ணம் இருக்கின்றீர்கள். இந்த ஆலயத்தினுடைய தலவரலாறுகள், சிறப்புகள் சார்ந்த விடயங்களை இந்த காணொலியின் வாயிலாக உங்களுக்கு நாங்கள் தந்திருந்தோம். இந்த காணொலி உங்கள் எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமையும் என்ற நம்பிக்கையில் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்று உங்களின் வினோமிக்க சாந்தகுமார். நன்றி, வணக்கம் நேர்களே. தரிசனம் தெரியுதே, நம் தீமையாவுமே விலகுதே.